ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த பிக் பாஸ் சீசன் 4ஓட அன்சீன்ஸ் பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆமாண்டி, நேற்று நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியோ ஷிவானி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே சுரேஷ் சார் கிட்ட டிஃபிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஷிவானி அதை மறுக்கிறாங்க. இல்ல, நான் அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரிதான் நடந்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை காப்பாத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா ரியோ சொல்றாரு, இல்ல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஷிவானிட்ட. ஷிவானி சொல்றாங்க, இல்ல சுரேஷ் சார் ஏமாத்தல அப்படின்னு எனக்கு தோணுது. அவரோட கேம் அவர் விளையாண்டாரு, இதுதான் கேமோட இது, அதனால அவர் கரெக்டா அவரோட கேம் விளையாண்டாரு. ஒருவேளை நான் லாஸ்ட் இருந்திருந்தேன் ஆர்கியூ பண்ணிருப்பேன் நான் வேணும்னா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு குட்டி கான்வர்சேஷன் நடக்குது ரெண்டு பேருக்குள்ளாரையும். ஆமாக்கா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுரேஷ் சார், ஆரி, பாலாஜி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பெட்ரூம்ல வச்சு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா பாலாஜி சுரேஷ் சார் அப்ரிஷியேட் பண்றாங்க. என்ன சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான்ப்பா இருக்கணும், செம ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் சார் சொல்றாங்க, முள்ளால தானே எடுக்கணும், ஸோ இது ஒரு மைண்ட் கேம், ஸோ இதை ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி தானே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சொல்றாரு அவரு, கேப்ரிலாவும் அழுத்தி பேசினா கேப்ரிலாவும் கூட இதுல வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஐ மீன் அப்பவே கேப்ரிலா கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனா பாவம் கேபி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் எபிசோட்ல ஒரு கண்டஸ்டன்ஸ் இருந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேம் விளையாடி ரொம்ப போல்டா பேசி ஒரு நல்ல ஒரு குட் மைண்ட் இதோட விளையாடி வின் பண்ணாங்களாமா. அந்த கண்டஸ்டன்ட் பேர் சொல்லல, பட் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் குவாலிட்டியும் ரம்யா பாண்டியன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா பாண்டியன் ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு சுரேஷ் சார். கிச்சன்ல நம்ம ரம்யா பாண்டியன், ஆரி, சுரேஷ் சார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் சார் சொல்றாரு, இந்த பாஸ் ஒரு கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, வெளியே போய் பாக்குறதுக்கு ஏதாவது நமக்கு வேணும்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆரி ப்ரோ ரொம்ப காமெடியா சொல்றாரு, கொஞ்சமா நஞ்சமா செஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய செஞ்சு வச்சிருக்கீங்களே வெளியே போய் பாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ரம்யா பாண்டியன் சொல்றாங்க, பிக் பாஸ் 4 தான் ஃபர்ஸ்ட் வீக்கே பீக் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் சார் சொல்றாரு, இல்ல என்ன முதல் நாள்லயே வச்சு செஞ்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அதோட அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இது முடிச்ச உடனே வெளியே அஜீஷ், சிவானி, ரம்யா பாண்டியன் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா பாண்டியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு லாஸ்டா அந்த கேம் விளையாடும்போது லைட்டா அள்ளு விட்டுருச்சு, என்னடா இப்படி பண்றாரு அப்படி சொல்லியாச்சு. ஸோ இது தப்பு கிடையாது, அவரோட கேம் அவர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு ரம்யா பாண்டியன் சொல்றாங்க. அதை அவர் யூஸா அவர் மைண்ட் யூஸ் பண்ணி கரெக்டா விளையாண்டுருக்காங்க அப்படி சொல்றாங்க. அஜீஷ் சொல்றாரு, இது உங்களுக்கு சேர்ந்துருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் டர்னையும் நான் பேச முடியாதுடா தம்பி, அவங்க பேசும்போது எனக்கு இது என் மைண்ட்லயே இல்ல, ஸோ நான் ஏன் டர்ன் வரும்போது எனக்கு மைண்டுக்கு வந்துச்சா, ஓன் டர்ன்ல இது நான் பேசியிருந்தாலுமே அது இதுதான், ஓன் டர்னும் வேற மாதிரி போயிருந்தா அது வேற, நான் பேசியிருக்க முடியாது, ஸோ ஏன் டர்ன் வரும்போது எனக்கு அது மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம மைண்ட்ல ஒன்று இருக்கு இல்ல, அதை அடுத்தவங்க மைண்ட்ல இருக்குன்னு சொல்லும்போது நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ரம்யா பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அந்த 3 பேத்துல ஒரு ஆளா தான் சிவானி இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறத பாய் பார்த்துட்டே இருக்காங்க. வேற பதிலுக்கு அவங்க எதுவுமே பேசல, ஒரு இன்டர்ஃபியரோ எதுவுமே ஆகாம அவங்க வாட்டுக்கு கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்னு தெரியாம ஆனா அந்த 3 பேத்துக்கு இடையிலேயே உட்காந்துருக்காங்க. ரியோ, சோமு, நிஷா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு ரியோ, நான் நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டேனோ அப்படின்னு சொல்றாங்க. நிஷா சொல்றாங்க, நீ எங்கப்பா பேசுன, எல்லாரையும் பேசாதீங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிஷா சொல்றாங்க, இன்னைக்கு நீ ப்ரோமோ இல்லப்பா, வேல்முருகன் தான் ப்ரோமோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எதுக்கு இருக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த ஃபோன் கிட்ட போய் ரியோ, வேல்முருகன், அஜீஷ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு வெங்காய தோசை, ஒரு 4 இட்லி, கெட்டி சட்டி அப்படின்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, என்னது ஃபோன் வயர் 2 மாதம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. என்னது ஃபோன் வயர் 2 மாதம் ஆச்சா அப்படி அடி சொன்னாங்க. அப்படிதாக்கா சொன்னாங்க. ஓஹோ. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ரேகாவும் பாலாஜியும் பேசிட்டு இருந்தாங்க, சனமை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சனம் ஸ்டேஜ்ல பேசும்போது மட்டும் மெச்சூர்டா பேசுறாங்க, மற்ற நேரம்லாம் என்னவோ இன்னசென்ட்டா அவங்கள இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாலாஜி சொல்றாரு, எல்லாரும் இவங்களை கார்னர் பண்ணி நாமினேஷனுக்கு வரணும், அவங்க வந்தவொடனே ஓட் வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியாவே அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஸ்ட்ராட்டஜியே, அவங்களோட கேமை அவங்க நல்லாவே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் பாலாஜியும் பேசிட்டு இருக்காங்க சனம் பத்தி. சனம் என்ன ட்ரிக்ஸோட இருக்காங்கன்னு தெரியலக்கா, ஆனா பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவங்க கார்னர் ஆகணும், அவங்க நாமினேட் ஆகணும், அவங்க ஓட்டு வாங்கணுங்கிறது அவங்க ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி பாலாஜி ஃபீல் பண்ணி பேசுறாரு. சரி, இது முடிஞ்ச
முடிஞ்சது என்ன ஆகுனாக்கா உடனே கிச்சனுக்கு வர்றாங்க பாலாஜியும் சனமும். பாலாஜி க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்து சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நான் தான் இந்த பார்ட் ஆஃப் டீம், ஸோ நீங்க வழி விடுங்க, நான் கிச்சன்ல வந்து க்ளீன் பண்ணணும் சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, கேப்டன் தான் என்ன க்ளீன் பண்ண சொன்னாங்க, நான் க்ளீன் பண்ணும் அப்படி சொல்றாங்க. ஸோ ஓகே பாலாஜி வழி விடுங்க, நான் வழி விடுங்க, நீங்க வழி விடுங்கன்னு சொல்லி 2 பேருமே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து குக்கிங் டீமோட கேப்டன் கேட்கும்போது கேப்டன் சொல்லுவாங்க, அவங்க ஹெல்ப் தானே பண்றாங்க, விடுங்க சனம் அவங்க பண்ணட்டும்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு லைட்டா முட்டிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 பேரும் சரியா காம்ப்ரமைஸ் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன்க்கா. நேற்று இன்னொன்று கவனிச்சிங்களாக்கா, என்னடா தலையில காயம்னு ஒரு படத்துல கேட்டதுக்கு ஓடுற ஃபிளைட்ல இருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த காயத்தோடயே வந்து போயிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு அடி வாங்கிட்டு சொல்லிட்டு மறைச்சிருங்க சொல்லிடாதீங்க சொல்லி நேற்று ஒரு பெரிய எபிசோட போயிட்டு இருந்துச்சு. அது நீங்க கவனிச்சிங்களாக்கா? ஆமாண்டி, ஏன்னோ உலக குத்தம் பண்ணிட்ட மாதிரி மறைச்சிருட்டு ஆளுக்கு மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களா. அதுல அனிதா வேற நடுவுல நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டால. ரியோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ அதே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அனிதாவையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனிதா கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஒன்னு ரியோவும் சோமுவும் பின்னாடியே வந்துட்டு மன்னிச்சிருங்கன்ட்டு அனிதா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. நேத்தாங்கா பயங்கரமான அன்சீன்ஸ்லாம் அங்கங்கே டப்பு டப்புன்னு வெடிச்சிருக்கு போல. சரி ஓகே, நாளைக்கு இன்னொருல கிடையாது, நாளைக்கு இன்னைக்கு நடந்த எபிசோட டான்ஸ் சீன்ஸ்லாம் பார்க்கும் வரை பாய் டாடா பை பாய்.